கலையில ஊறும்போது அவருக்கு அடிக்கணுங்கிற ஆர்வம் வருவதும், ஒரு பாடம் தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு பல ஸ்டெப்ஸ பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம் பழசு மாதிரியே நல்ல குரூப் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பின்னால் சின்ன ஸ்டெப் தான் இப்படிதான் கொடுப்பீங்க. முன்னால் இருக்கவங்க ஆடுவாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஃபாஸ்டா முன்னால் இருக்கவங்க ஆடுறாங்க. பின்னால் அட்மாஸ்பியர் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கலகலப்பா ஆடுறாங்க. முன்னால ஒரே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்போம், 20 பேரும் தெரியும் கொண்டியா மறுபடியும் அப்புறம் 2 கை வச்ச உடனே அப்படின்னா இப்படி ஸ்டெப்பு கால எல்லாமே ரஜினி சொன்னார் இல்லையா, நாங்க சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம், ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி, சோகம்னா இப்படி மூதியை வச்சுக்கிறது, கோவம்னா இப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி டான்ஸ்லயே அதே ஸ்டெப்ஸ் இருக்கு மாத்த முடியாது. புதுசா பண்ணதுக்கு நொண்டி அடிச்சு கூட பண்ணியாச்சு. நீங்க எல்லாத்தையும் வேற ஒண்ணு புதுமையா இல்லை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஆக இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் உலகமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய பிறவை பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ காலையில 9 மணிக்கு அதை கூப்பிட்டாங்க. அந்த கப்பல்ல இருந்து கூப்பிட்டு ஷோவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏஜிஎஸ்ல கூப்பிட்டு பண்ணாங்க. நாங்க வீட்டுல எல்லாம் போய்க்கலாம், வீட்டுல எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அதெல்லாம் இருக்குதுங்க, யாருமே போக முடியல. வெங்கட் பிரபுட்ட கேட்டேன், இல்ல டாடி நான் 2 மணிக்கு பிக்ஸ் பண்ணிட்டேன் ஷோ, அதுக்கு போறேன், டிக்கெட் வாங்கிட்டான். சரிடா இல்லடா விஐபி ஷோ கூடுறாங்க போறேன்னா, இல்ல வேண்டாம் அதுல போக வேண்டாம், நான் ஒரு இதுல போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு போயிடான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூலி படத்தின் பிரிவியூ ஷோ விஐபி ஷோக்கே போகாம இந்த ஷோவுக்கு நான் வந்திருக்கேன்னா எவ்வளவு நிஜமா வாழ்க்கை ஒண்ணுதான். மத்தவங்க வாழ்ந்துட்டே இருக்கான், மத்த மேல வந்துட்டே இருக்கும், பாத்திரம் வச்சுட்டே இருக்கும். அப்ப நான் ஆயிடுச்சு, தாத்தாவா ஆயிடுச்சு. அப்போ பிள்ளைங்க வளர்ச்சியை பார்த்தான்னு ஆசைப்படணும். என்ன மாதிரி கொடுத்து வச்ச அப்பா அம்மா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏன்னா நானும் எல்லா விஷயத்திலும் எப்படி ஆர்வமா இருக்கணும், அதே மாதிரி ஆர்வமா இருக்குது என் பிள்ளைங்க. வெங்கட் பிரபு நல்லா பாடுவான், அருமையா பாடுவான். அதே மாதிரி பிரேம்ஜி அவன் வாயாடியோ எப்படி வாயாடியோ அப்படியே அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. நானும் காட்டுவான் போட்டோ காட்டுவேன், நல்லா இருக்கு போட்டோ அப்படின்னா அவங்க இவரோட கேரக்டர் வெளியில நடிக்கிறது எப்படி நடிக்கலாம் நடிச்சுட்டு குடிச்சிட்டு போட்டோ எடுக்கும்போது இப்படித்தான் நினைப்பான். அப்ப போட்டோ பாக்குறவங்க இது யூடியூப்ல வந்துருது. வந்தோம்னா தண்ணி அடிப்பார் அப்படி இல்ல, போயிட்டு வீட்டுல படுத்துறோம் பேசுறோம், எனக்கு கொஞ்சம் பயம், என்ன கேட்டா கொஞ்சம் பயப்படும், போய் படுத்துருவோம். அது பிள்ளைங்களுக்கு இருக்கிறது, நம்ம அனுமதிக்கிறோம். எனக்கு தான் தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் மற்ற கெட்ட பழக்கமே இல்லாம நான் இருக்கேன்னா அவங்களும் அப்படி இருக்கலாம் நான் நினைக்கலாமா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழணும்னு சொல்லிதான் என்னுடைய அவங்க எப்படி அவங்க பட்டு திருந்தணும். ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டுட்டு அவங்க திருந்த. இப்ப சுத்தமா அருமையா அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கான். கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். சந்தோஷம் கிடைக்கிறது ஃபேமிலில கஷ்டம். எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பிள்ளைகள் எல்லாம் திட்டிட்டு இருப்பீங்க. ஏடா சொன்னாத பண்ண மாட்டேன், ஹோம்ஒர்க் பண்றதுல சுத்திட்டே இருக்கிற வளர்ந்த பிள்ளைகள் நீங்க திட்டிட்டு தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, போய் நைட் லேட் ஆகுறது, என்னது இதை தவிர வேற டைலாக் எந்த வீட்லயாவது இதேதான் இருக்குது. ஆக அவங்கள வாழ விடுங்க, அவங்களா வரட்டும், பட்டு தெரியட்டும். அவங்களுக்கு எய்மை நீங்க ஏற்படுத்துங்க. எங்க அம்மா சொல்லதான் எங்களுக்கு மியூசிக் வந்தது. எப்பா ஒரு பாட்டு போடுவோம், ஒரு பாட்டு போட்டோம்னா அது அம்மா கேட்பாங்க, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, கேட்காத மாதிரி இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, பாடுப்பா. அப்ப எங்களுக்கு புதுசா உருவாக்கணும்னு ஆசை வந்ததுனாலதான் நாங்க புதிய புதிய பாடல்களை உருவாக்கணும். இப்படிதான் நடந்தது எங்களுடைய வளர்ச்சி. அதே மாதிரி உங்க குழந்தைகள் நீங்க வளர்க்கும் போது அதே மாதிரிதான் வளர்க்கணும். இவ்வளவுதான் பேசினா படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு படத்தை பத்தி கதை தெரியாது. சரி, ஒரு ஆளா இருக்காங்க அவரை பத்தி சொல்லல. முதல்ல அண்ணா இளையராஜா வேற படங்களுக்கு பார்க்க வர மாட்டார். எந்த படங்களையும் ப்ரிவியூ ஷோ பார்க்க வர மாட்டார். எங்களுக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் கூப்பிடுவாங்க. எங்களை சொல்லுவாங்க, சார் ப்ரிவியூ ஷோ வந்துருக்கு. மேனா தியேட்டர்ல ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்கு, அது பக்கத்துல மேனா தியேட்டரும் இல்ல, அவங்க ஷோ போட்டுருந்தாங்க. நான் அண்ணாட்டு சொல்றேன், ரொம்ப பெரிய பட்ஜெட் எடுத்துக்காங்கன்னா விஜயகாந்த் படம், நீ பார்க்கணும், வான போலான்னா நான் தான் வர்றது இல்லைடா, நீ வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வர்றோம். அவங்களுக்கு நாங்கெல்லாம் பார்த்தோன்னே அதுல கத்துக்கிட்ட ஒரு படம் என்னன்னா, பார்த்தா படம் பிரம்மாண்டமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்து இவங்க என்ன புத்திசாலித்தனமான வேலை பண்ணாங்கன்னா, ஃபைட்ல மியூசிக் போடல, வெறும் அந்த சத்தமே இதான் சத்தம், அந்த ஒரிஜினல் சவுண்ட்ல விட்டாங்க. நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் ஃபைட்டுக்கு மியூசிக் இல்லாமலே நல்லா இருக்குன்னா, அதற்கு அப்புறம் தான்
இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போடுறதில்லை. இது அதான் அவங்க படத்துல கிடைச்ச பாடம் இதுவரைக்கும் யார்ட்டையும் நான் சொல்லலை. இது இவரை பார்த்தோம்னா அது வேற சொல்றது வழியில. அவர் இயக்கிய படத்துல நான் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இப்பதான் கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு கூட்டு ஒரு பாட்டு எழுத சார். அந்த மாதிரி அவர்களும் மிகப்பெரிய இயக்குனர். பிரம்மாண்டத்துக்கு ஆரம்பிச்சு வச்சதே அவங்கதான். பிரம்மாண்டமான படங்களை ஆரம்பிச்சு வச்சதே அவங்கதான். அவங்கள பார்த்தா பல பேர் பிரம்மாண்டமா எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அடக்கமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க அடங்கிய இப்போ விட்டாலும் அவர் இஷ்டத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் லட்சிய படம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நான் மட்டும் பெரிய பைனான்சரா இருந்தாலும் சொன்னா உங்களை வச்சு படம். ஏன்னா அவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேலை சொல்ற இப்படி பண்ணிருக்கேன், இப்படி ஒரு படம் எடுத்துட்டாங்க. நம்மள அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பிரமாண்டத்தை ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்லுவாங்க. அது அண்ணா வந்து மியூசிக் போடல. நான் வந்து அண்ணன் தான் மியூசிக் போட வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து கரகாட்டக்காரன் எடுக்கும்போது வாசிச்சிருப்பாங்க ஃபைட்டர். ஏய் நீ நிறுத்தலாம் வாசிக்கலாம், நான் ஒரு போட்டு வரலாம் ஆகணும். அது மாதிரி வாசிக்கிறேன் சார். நான் பாத்தியா நான் ஃபைட்டுக்கு மியூசிக் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணனோட அந்த மாதிரி விளையாட்டு தனமா இன்னைக்கு வரைக்கும் அண்ணனோட விளையாட்டு தான் தான். மற்றவங்க எப்படி பேசினாலும் நான் ஏதாவது ரெண்டு தப்பா ஏன்டா என்ன ஓட்டி சொல்ல மாட்டேன் பாரு. அது மாதிரி இதே மாதிரி வளர்ப்பாருங்க. மைக் இருக்கு, என்னால முடியுதா? வாயை திறந்தா அதுதான் இதுதான் வழி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த சிவராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 சாங்கை வந்து டியூன் சொல்லி நான் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டை கூட சேர்க்கல. ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வந்தது. நான் சில நேரத்துல ஓபனா திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுறாரு. இப்போ 10 வருஷமா பேசுறது இல்லை. நான் அவருக்கு பாட்டு எழுதுறது இல்லை. அந்த நேரத்துலதான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்ல நிஜம்தான். நான் அது வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம். புதியவர்களை அறிமுகப்படுத்த நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததின் பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது புதுசு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இப்படி பேசிக்கிறான்னா அவன் பாட்டு எழுத உனக்கு புரியல, அதுக்கு தான் சொல்றேன் பாங்கன்னு விட்டுட்டான். அது அவருக்கே தெரிய வந்ததுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் மாதிரி சொல்றது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசு நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிப்பீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க, அதுல வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுவது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசுறாரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினார்தான் பாப்போம். ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசுறாரு அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் வந்து இவருடைய கேரக்டர் அது என்ன நம்ம ஒண்ணு சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசனை அப்படி எல்லாம் பேசினது கிடையாது. நான் சேர்ந்த போது அப்படிதான் பேசுற அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ளதாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பாடு. நான் வைரமுத்தை பத்தி திட்டல. எது நான் பல பேருக்கு வந்து இளையராஜாவும் வைரமுத்தும் ஏன் பிரிஞ்சாங்க ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவுக்கு அடையாளம் தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னால வந்து அடையாளம் எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அண்ணா கேள்வி ஒன்று தேடுது இந்த ஹம்மிங்க்கு அடையாளம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கணும். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வரோம். அப்போ வந்து அன்னக்கிளி அப்படின்னா நோட்ஸ் மேல போய் கீழே இறங்கிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறோம். அது என்னவா கீழே இருந்து மேல போய் அங்க நின்றுட்டேங்கிறதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இப்படிதான் அண்ணன் நாம தான் உட்காந்து கம்பாஸ் பண்ணோம். பக்கத்துல இருப்பான் அண்ணன் ஒன்னு நானே கேட்டு வாங்குவேன். நான் சொல்ல அண்ணன் கொடுக்கலாமண்ணா நல்லா இருந்தா அப்படி எடுத்துக்குவார். அப்போ நீங்க சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து உயர்வாக போவதற்கான சிந்தனை